ஸோ 3-in-1 கோர்ஸ் சரிங்களா. 3-in-1 கோர்ஸில் ஏஎல்பியில் என்டிபிசி ஏஎல்பி கொஸ்டின், அதே மாதிரி என்டிபிசியில் கிராஜுவேட் கொஸ்டின், டெக்னீஷியன் கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டினுமே சேர்ந்து வந்துடும். ஃபஸ்ட்டு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்த்து இருக்கிற மாதிரியான கொஸ்டினில் ஃபஸ்ட் டைப் ஆகும் சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட அசல் தொகை ஒரே வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி வீதத்தில் 66 மற்றும் கூட்டு வட்டியில் 67 எனில் அந்த அசல் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் சரிங்களா. இந்த சம்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு நோட் பி இன்ட்டு பெருக்கல் ஒரு டிவிஷன் விச் இஸ் ஈக்குவல் டு சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதான் சரிங்களா. இதை தவிர வேறு எந்த ஸ்டெப்பு நீங்கள் நோட் பண்ண வேணாம். அடுத்து நீங்கள் பாருங்கள் தனி வெட்டின்னு இருக்கு சரிங்களா. தனி வெட்டியை 2ஆக பிரித்து எடுக்கலாமா. ஸோ 66 2ஆக பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் 33 33ன்னு சொல்லி வரும் சரியா. அப்போ ஒரு 33 இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் ஒரு 33ல டிவிஷனுக்கு இந்த பக்கமும் எழுது சரிங்களா. நெக்ஸ்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கான வித்தியாசம் என்னன்னு பாருங்கள் சரிங்களா. 66க்கு இங்கே என்ன இருக்குது 67 இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன இருக்குது 1 தான் வருது சரிங்களா. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 33 இன்ட்டு இந்த 3 இங்கே வந்தால் பெருக்கல் வரும் 33 ஓகேவா. பெருக்குங்க. ஸோ 33 33 3 9 ஸோ 3 9 அகைன் 3 9 3 9 ஓகேவா. 9 2 18 9 2 18 மிச்சம் 1 1 + 9 10 அப்போ 1089. செகண்ட் சம் பாருங்க இதுலேயும் ஓகேவா. செகண்ட் மாடல் கட்டுறேன் இதுலேயும். ஸோ ஒரே குறிப்பிட்ட தொகைக்கு ஒரே வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு 66 ஆகும் கூட்டு வட்டி வீதத்தில் 69 எனில் அசல் தொகை என்னன்னு கேட்கலாம் சரியா. ஸோ எடுத்த உடனே என்ன சொல்கிறோம் பி இன்ட்டு ஒரு டிவிஷன் விச் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதுவோம் சரியா. 66 2ஆக பிரிங்க. ஒரு 33 இங்கே வரும் ஒரு 33 இங்கே போடுவோம் சரியா. ரெண்டுக்கான வித்தியாசம் என்ன 66க்கு 69க்கான வித்தியாசம் என்ன 3 தான் வித்தியாசம். அப்போ 1 3 3 11 3 33. அப்போ பிங்கிறது என்ன 33 இன்ட்டு 11 ஓகேவா. ஸோ இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 3 + 3 6 363 டிங்கிறதான் ஆன்சர். நிறையா மாடல் அப்படியே சம் கேட்டிருக்காங்க சரியா. இது மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ செகண்ட் மாடல் பாருங்கள். அமித் என்பவர் ஒரே அளவிலான தொகையை 4% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டப்படும் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி ஆகிய முறைகளில் முதலீடு செய்து கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டி இடையிலுக்கான வேறுபாடு வந்து 47 ஆகும் எனில் அவர் ஒவ்வொரு தேர்விலும் முதலீடு செய்ய தொகை என்ன. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து இருக்குங்க. டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. இதுதான் ஃபார்முலா. இங்கே டிஃபரன்சஸ் என்னன்னே கொடுத்துட்டான். தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிகளுக்கான வேறுபாடு எவ்வளவு 47 விச் இஸ் ஈக்குவல் டு பி என்ன அதுதான் கொஸ்டின் மார்க்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 4%. 4 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ நான் 2 வருஷம் அப்படிங்கிறதால இந்த ஃபார்முலா எடுத்துக்கோம். ஒரு நாள் 25 நாளா 100. அப்போ 47 ஓகேவா. 47 இன்ட்டு இந்த 25 ஸ்கொயர் மேலே வாங்கிட்டு வந்துருமா. அப்போ 625 விச் இஸ் ஈக்குவல் டு பிங்கிறது கிடைக்கும் ஓகேவா. ஸோ லாஸ்ட் டிஜிட் நீங்கள் 25 வச்சு பார்த்தாலும் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் பெருக்கி தான் ஆகும். அப்போ 625 47 ஓகேவா. 625 47 ஐயாயிரம் 35க்கு 5. ஸோ இடம் 10ல் நான் அடிச்சுக்கிறேன் ஓகே. 5035க்கு 5 மிச்சம் 3 7 14 17 மிச்சம் 1 6 42 43 சைனாங்க 20 மிச்சம் வந்து 2 நளிரண்டு 8 2 10 மிச்சம் 1 அடுத்து அரணாங்க 24 1 25 ஓகே. இதை வந்து சம் பண்ணிங்கன்னா 5 லாஸ்ட் டிஜிட் வந்து 7 இங்கே என்ன 3. ஸோ 375 வருது லாஸ்ட் 3 டிஜிட் இங்கே தான் இருக்குது. ஸோ பி தான் ஆன்சர்.